தாங்கள் எப்போதாவது அமெரிக்காவிற்கு வருவீர்களா? ஸோ பகவானிடம் ஏற்கனவே சென்ற வாரம் தொடர்ந்த கேள்விகளோட தொடர்ச்சி தான். மார்ச் 22, 1938 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுடைய தொடர்ச்சி இது. தமிழ் புத்தகத்துல 437வது பேஜ்ல தாங்கள் எப்போதாவது அமெரிக்காவிற்கு வருவீர்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்கனாவே அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் வெளிநாட்டு நபரா இருந்திருக்கணும். அதனாலதான் நீங்க அமெரிக்காவுக்கு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. பகவானுடைய பதில், இந்தியா எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அமெரிக்காவும் இருக்கிறது. அதாவது நினைப்பிலேயே. ஜென்ரலா யாராவது நம்ம சுவாமி மகாராஜ் எங்க இடத்துக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வருகிறேன், வரவில்லை, அல்லது நான் வருவதில்லை, இப்படிதான் தகவல் சொல்லுவாங்க. ஆனா இந்தியா எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அமெரிக்காவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பதில் கொடுக்கிறார். இதை யோசிச்சே பார்க்க முடியாது நம்மளால. இது என்னது, இந்தியா எங்க இருக்கிறது, அமெரிக்காவும் அங்கேதான் இருக்கிறது அப்படின்னா, மேப் படி நம்ம இந்தியா வேற இடத்துல இருக்குதே, அமெரிக்கா வேற இடத்துல இருக்கு, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? நம்ம ரொம்ப ஸ்தூலமாகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். சூட்சமமா இந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது கிடையாது. அப்ப பகவானுடைய வாக்கியம் என்ன? இந்தியா எங்க இருக்கிறதோ அமெரிக்காவும் அங்கே இருக்கிறது. இப்ப நேரடியாக இதற்கு அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த வாக்கியத்திற்கு நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம் சரியானது கிடையாது. பூலோகத்துல பூமியில நம்ம நிலப்பரப்புல அமெரிக்கா வேற பக்கத்திலும் வேற கண்டமாகவும் இந்தியா வேற ஒரு துருவத்திலும் இருக்கின்றது. அப்ப இது ரெண்டும் ஒண்ணு சேர முடியாது, ஒன்றாக இருக்க முடியாது. ஆனா பகவான் இந்தியா எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அமெரிக்காவும் இருக்கிறது என்றால், அப்ப அது வேற எதையோ ஒரு அர்த்தத்தை குறிக்கின்றது. நேரடியாக ஒரு பொருள் கொண்டோம் என்றால் இந்த பொருள் அதற்கு விளங்காது. இவர் எதையோ ஒன்று சொல்ல வருகிறார், ஆனால் இதற்கான பொருள் நமக்கு விளங்கவில்லை. அதாவது நேரடியான வார்த்தையில் பொருள் எடுத்துக்கொண்டால் அது சரியாக இருக்காது. இது எதையோ ஒன்று குறிக்கின்றது, அந்த பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிவால் ஆராய்ந்து அவர் எதை சொல்லியிருப்பார், எதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பக்கத்துல கொடுத்திருக்காங்க கமா போட்டு, அதாவது நினைப்பிலேயே. இந்தியா என்பது ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும், அது ஒரு பூமியில ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பகுதியாக இருந்தாலும், பஞ்சபூதங்களினால இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சம் எதிலே பகுதியாக இருக்கிறது என்று பார்த்தால், மனம் என்ற ஒன்றில்தான் இந்த பிரபஞ்சமானது வெளிப்படுகின்றது. எண்ணமாகவும் நினைவாகவும் நமக்குள்ளே இருந்து பார்க்கப்படுகின்றதுதான் இந்த பிரபஞ்சம் என்ற ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த அர்த்தத்திலிருந்து பார்க்கும் பொழுது எங்கே இந்தியா வெளிப்படுகிறது என்றால் மனதிலே, எங்கே அமெரிக்கா வெளிப்படுகிறது என்றால் மனதிலே. மனதில் இருந்து வெளிப்படுகின்ற எண்ணம் தான் அது வெவ்வேறு விதமான தோற்றங்களாகவும் நாமரூபங்களாகவும் வெளிப்படுகின்றது. அதற்கு நாம் வெளிப்பட்ட விஷயங்களுக்கு வெவ்வேறு பெயர்களை கொடுக்கின்றோம். ஆனால் அதனுடைய மூலமானது ஒன்றுதான். அப்படித்தான் இங்க என்ன சொல்றாரு, இந்தியா எங்க இருக்கிறதோ அங்கேதான் அமெரிக்கா இருக்கிறது அப்படின்னா, எல்லாமே ஒரு சோர்ஸ்ல இருந்து தான்ப்பா வெளிப்படுது, தனித்தனி சோர்ஸ் கிடையாது. மனதிலிருந்து தான் வெளிப்படுகிறது. வெளியில நிஜமாலுமே ஒன்று கிடையாது. மனதினுடைய ப்ரொஜெக்ஷன்ல இதை வெவ்வேறாக நாம் பார்க்கின்றோமே தவிர இவை அனைத்தும் எண்ணங்கள் தான். இப்ப நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது நமக்கு வெவ்வேறு எண்ணங்கள் வருகிறது. பழத்தின்படி ஒரு ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், அன்னாச்சி பழம், அல்லது சாமந்தி பூ, ரோஜா பூ, இது எல்லாமே எண்ணங்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடுகளை பார்க்கிறோம் நம்ம. அது போலதான் இந்தியா அமெரிக்கான்ற வேறுபாடுகளை பார்க்கின்றோம். வெளியே இருக்குதே அப்படின்னாலும் வெளியே நம்ம பார்க்கப்படுறது நம் மனதின் மூலியமாகத்தான் பார்க்கிறோம். மனம் இல்லாமல் வெளியே ஒன்று இருக்கிறது என்று நம்மால் அறிய முடியாது. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, எல்லாமே உன்னுடைய நினைவு தானே தவிர நினைவை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இங்க சொல்றாரு முதல்ல. நல்லது.